ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ப்ரொமோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் சபரி தான் வந்து படிக்கிறாரு. அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட காண்டாக்ட் இருப்பேன், யார்கிட்ட காண்டாக்ட் இருக்க மாட்டேன், வெளியில் போயிட்டோம் கண்டினியூ பண்ணுறது எது அப்படின்ற மாதிரி தான் டாஸ்க்கு. அது இப்போவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் தான் வந்தார். அவர் வந்து நான் காண்டாக்டில் இருக்கக்கூடாதுன்னு ஆளுன்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவை சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் ஏகாம் பொருத்தமாக இருக்குது. நான் வந்து என்ன பேசினாலும் அவங்க ஏற்றுக்கிற சூழ்நிலை இல்லை. எனக்கு அவங்களுக்கும் செட் ஆகாது வெளியில் போய் அப்படின்ற யார் கூட காண்டாக்டில் இருக்கிற மாதிரினா அரோரா கிட்ட. ரொம்ப தங்கமான புள்ள, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், ஒரு சிஸ்டர் ஃபீலிங் இருக்குதுன்னா அது அரோரா கிட்ட தான் சொல்லுவேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெளியில் போய் கண்டினியூ பண்ணுறது அவள் கால் பண்ணலனாலும் நான் கால் பண்ணி அவகிட்ட பேசுவேன் அப்படின்னு விக்ரம் வந்து சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அரோரா வந்து சொன்னாங்க, காண்டாக்டில் இருக்காத ஆளுன்னு பார்த்திங்கன்னா பிரவீன் காந்தி சொல்லுவாங்க. ஆனால் ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஷூட்டிங்கு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக எனக்கு வேணும் அப்படின்னா நான் அவர்கிட்ட காண்டாக்டில் இருப்பேன். அந்த அளவுக்கு காண்டாக்ட் கிடையாது. ஏன்னா 2 வீக்ஸ்லேயே அவர் கிளம்பிட்டதுனால எனக்கு அவருக்கு டச்சு இல்லை. அதனால் அவர்கிட்ட நான் காண்டாக்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட நான் காண்டாக்டில் இருப்பேன். என்னுடைய இங்கே பிபி ஹவுஸில் என்னுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ண ஒரே ஒரு ஆள் விக்ரம் தான். அவனே கால் பண்ணலனாலும் விக்ரம் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குதுன்றது கால் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது திவாகர் வந்து ஆல்வேஸ் எல்லாருக்குமே தெரியும் வினோத் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சபரியை சொல்லிட்டு சொன்னார் திவாகர். அடுத்தது பிரவீன் வந்து பார்த்திங்கன்னா வியானாக்கிட்ட எனக்கும் செட் ஆகிறதில்ல, நம்ம ஒன்று சொன்னால் அவள் ஒன்று புரிஞ்சிக்குவா, அதனால் வியானாக்கிட்ட எனக்கு காண்டாக்ட் வேண்டாம் அப்படின்னு பிரவீன் சொன்னார். யார்கிட்ட எனக்கு காண்டாக்டில் நான் இருக்கணும் அப்படின்னா கெமிக்கிட்ட. ஏன்னா அது ஒரு லூஸு, நம்ம என்ன சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால் எனக்கு கெமிக்கிட்ட நான் காண்டாக்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி பிரவீன் சொன்னார். அடுத்தது சாண்ட்ரா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வியானா கிட்ட வந்து காண்டாக்டில் இருக்க மாட்டேன். ஏன்னா வியானாக்கும் எனக்கும் அவங்கக்கிட்ட ஒரு புரிதலே கிடையாது. எனக்கு அது செட் ஆகாது. நான் இருக்கணும்னு காண்டாக்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சபரி. எங்கள் அண்ணனா தான் என்னை காப்பாற்றும் போது நான் அவரை பார்த்ததுனால நான் சபரியை வந்து ஜூன் 2ஆம் தேதி ஆனால் என் அண்ணனுக்கு பிறந்த நாள். ஜூன் 2ஆம் தேதினா கம்பல்சரி ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி போய் கொடுத்துட்டு அவரை நான் காண்டாக்டில் இருப்பேன், அவர்கிட்ட பேசுவேன். எனக்குன்னு என் அண்ணனா நான் வந்து சபரியை பார்க்குறேன் அப்படின்னு சாண்ட்ரா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்சரா வந்து யார்கிட்டனா வியானாக்கிட்ட காண்டாக்டில் இருப்பேன். ஏன்னா வியானா வந்து எதை சொன்னாலுமே நம்ம அவகிட்ட சொன்னாலும் அந்த விஷயம் அவகிட்ட தான் இருக்கும், வேறு எங்கேயும் போகாது அப்படின்ற மாதிரி அப்சரா சொன்னாங்க. பிடிக்காதது பார்த்திங்கன்னா சாண்ட்ராக்கிட்ட அந்த அளவுக்குள்ள காண்டாக்டில் இல்லை. இங்கே அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட டச்சும் கிடையாது. அதனால் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு. வியானா வந்து நான் காண்டாக்டில் இருக்குன்றது வந்து அப்சரா. ஏன்னா என்னுடைய விஷயத்தை நான் ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணேன்னா அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்சரா அவள் இறக்குற வரலையுமே வேறு யார்ட்டையும் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்சரா. அதனால் காண்டாக்டில் இருக்கிறது அப்சரா. இருக்கவே கூடாதுன்றது விக்ரம். நம்ம என்னதான் கூடவே இருந்து பேசிட்டு ஒருத்தவங்க வெளியில் போனதுக்கப்புறம் அவங்கள பற்றியே பேசின்னு இருக்கிறாங்கன்னா நான் அந்த மாதிரி ஆளுக்கிட்ட காண்டாக்டில் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வினோத் வந்து ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும் திவாகர் தான் பிடிக்கலன்னு. இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு டேலண்ட் இருக்குது, இவங்ககிட்டேருந்து இவங்க எடுத்துக்கலாம். ஆனால் திவாகர் வந்து மற்றவங்கள பார்த்து தான் பண்ணி அது செய்கிறாருன்போது அவர்கிட்ட எந்த டேலண்ட் இல்லாத பட்சத்தில் நான் அவரை வந்து காண்டாக்டில் இருக்கக்கூடாது. இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் கிட்ட நான் காண்டாக்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். அதுக்கப்புறம் கெமி வந்து பார்த்திங்கன்னா திவாகர்கிட்ட காண்டாக்டில் இருக்கக்கூடாது, ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஷூட்டிங்கில் நடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அப்போ நான் இருப்பேனே தவிர்த்து அவருக்கும் எனக்கும் அந்த அளவுக்கு பாண்டிங் கிடையாது. அதனால் நான் வந்து திவாகர்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னாங்க. வினோத்துக்கிட்ட வந்து நான் டச்சில் இருப்பேன், அவர்கிட்ட பேசுகிறது பழகிறது வந்து அவர் ஜென்யூனாக இருக்கிறாரு, மனசில் எதுவும் வச்சுக்கிறது கிடையாது. அதனால் நான் கெமி வந்து காண்டாக்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வினோத்கிட்ட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. திவ்யா வந்து பார்த்திங்கன்னா நான் காண்டாக்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரம்யா. நான் ரம்யா கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருந்தேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து அவகிட்ட மட்டும்தான் நான் வந்து க்ளோஸாக இருந்து பழகினேன். அதனால் ரம்யா கிட்ட காண்டாக்டில் இருப்பேன். இருக்கவே கூடாது, அந்த பர்சன் மூஞ்சியும் பார்க்கக்கூடாது. லைஃப்பில் இவங்க என்ட்ரி ஆகுறாங்க அந்த இடத்துலனா அந்த இடத்துக்கு நான் போகவே கூடாது. எவ்வளோ மோசமான ஒரு கேரக்டராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட நான் காண்டாக்டில் இருக்கவே கூடாதுன்னு சொன்ன ஒரே ஆள் பார்த்திங்கன்னா சாண்ட்ரா தான். நான் சாண்ட்ரா கிட்ட எந்த ஒரு டச்சுமே இருக்கக்கூடாது,
அவங்க முகத்தையும் பார்க்கக்கூடாது, அவங்கக்கிட்ட பேசவும் கூடாது. அந்த இடத்துல அவங்க வராங்கன்னு தெரிஞ்சாவே நான் அந்த இடத்துக்கு போகவும் மாட்டேன். அந்த அளவுக்கு நான் வெறுக்கிற ஒரே ஒரு ஆள் சாண்ட்ரா அப்படின்றது திவ்யா சொன்னாங்க. சபரி வந்து ரம்யாவை வந்து கான்டாக்டில் இருக்கணும். இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா வியானா. ஏன்னா வியானாக்கு நான் என்ன பேசினாலும் அவங்களுக்கு அது பிடிக்கிறது கிடையாது. ஒரு மாரி கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணலான்னு போவேன். அது உடனே அவங்க உடச்சி விட்டுருவாங்க. அதனால எனக்கு வியானா கிட்ட கான்டாக்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சபரி சொல்லியிருப்பாரு.